நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் ரேர் எர்த் எம்ஓயு இந்தியா அண்ட் பிரேசில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பிலிம்ஸ்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்ஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வர்சஸ் ரேர் எர்த் டிஸ்டிங்ஷன் இது கேட்கலாம். மீன்ஸ்னா GS2ல இந்தியா பிரேசில் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், குளோபல் சவுத் கோஆப்ரேஷன், GS3ல கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின் செக்யூரிட்டி, வேல்யூ செயின் இன்டெகிரேஷன், ரிடியூசிங் சைனா டிபெண்டன்சஸ் இதெல்லாம் லிங்க் பண்ணி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா பிரேசில் ரேர் எர்த் எம்ஓயு பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டோட சொல்லலாம். இந்தியா வந்து பிரேசில் வந்து சைன் பண்ணது தான். எதாவது சைன் பண்ணிக்கலாம், ரேர் எர்த் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபுல் வேல்யூ செயின் என்னென்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆய்வு, சுரங்கம் மைனிங், செயலாக்கம் ப்ராசஸிங், சுத்திகரிப்பு ரீஃபைனிங், மறுசுழற்சி ரீசைக்ளிங் இந்த எல்லா ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து எம்ஐஓ இந்தியாவுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்தியா வந்து சோலோ வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரேர் எர்த் மினரல்ஸ்னால் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் சைனா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும்ல, அதை வந்து ரிடியூஸ் பண்ண முடியும். தென் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்ஸ் 2025 சப்போர்ட் பண்ணுவோம். அகைன் பாருங்கள், இன்னைக்கு நியூஸில் கூட செகண்ட் டைம் வந்திருக்கு. ஸோ வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமான ஒன்று தான். தேர்ட், இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல், செமிகண்டக்டர் மிஷன்ஸ், டிஃபென்ஸ், க்ளீன் எனர்ஜி இது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே, இதுக்கெல்லாம் வந்து ஒரு வேலிடேஷன் சப்போர்ட் மாதிரி இந்த அக்ரிமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் எய்ம் என்னென்னா டொமஸ்டிக் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் சப்ளை செயின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இந்த எம்ஓயு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ்பெக்ட் பார்க்கலாம். பிரேசிலுக்கு அது மாதிரி அட்வான்டேஜ்னா லார்ஜ் ரிசர்வ்ஸ் ஃபார் ரேர் எர்த்ஸ் அண்ட் பக்ஸைட் வச்சுருக்காங்க. சப்ளையர் சைனா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அவங்க வந்து ஒரு கீ ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பிரேசில் எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டால் டைவர்சிஃபையிங் த சோர்ஸ், ஒரே ஒரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் டைவர்ஸ் பண்ணணும், குளோபல் சவுத் ரீஜன்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரியும், கிரேட் பார்கெனிங் இன் த குளோபல் மார்க்கெட்ஸ் அது பண்ணணும், ஸ்டெபிலிட்டி அகேன்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஷாக்ஸ். ஃபோர்த், மேக் இன் இந்தியா க்ரீன் டிரான்சிஷன் கோல்ஸை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடர் ஸ்ட்ராட்டஜியோட லிங்க் பண்ணி பார்த்தா காம்ப்ளிமெண்ட் பாக்ஸ் சிலிக்கா லைக் சப்ளை செயின் இனிஷியேட்டிவ். இந்த பாக்ஸ் சிலிக்கான்றது வந்து என்னன்னா, இது வந்து அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மாதிரி தான். அது வந்து ஆனால் யார் பண்ணிப்பாங்கன்னா யூஎஸ் வந்து லெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஓரளவுக்கு ஹை லெவலில் அந்த குளோபல் நார்த் சொல்லுவோம்ல, அவங்க வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அகேன்ஸ்ட் இதுலேயும் இந்தியா வந்து மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு இருக்கணும், அது மாதிரி வந்து பிரேசில் கூட சைன் பண்ணினா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் டெக்னாலஜிக்கல் சாவர்னிட்டி அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து புஷ் பண்ணுறதுக்கும் ஒரு இது வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்தியாவுக்கு எது மாதிரி பெனிஃபிட்ஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். சவுத் ஆஃப்ரிக்கா எது மாதிரி பெனிஃபிட்ஸ் ஆகும் இந்த அக்ரிமெண்ட் மூலமாக. தென் வே ஃபார்வர்டு என்ன பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிரேசிலுக்கு என்னென்ன பெனிஃபிட்னா இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணும். இதனால் வந்து அவங்க கண்ட்ரி ஒரு டெவலப்மெண்ட் நேஷன் மாதிரி ஆகிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். டெவலப்மெண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், அதாவது ரா மெட்டீரியல் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அங்கே இருக்கிற மினரல்ஸ் வந்து ப்ராசஸிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வேல்யூ அடிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வேல்யூ அடிஷனிங் மைனிங் ஸ்ட்ரக்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூச்சுவல் இந்தியா பிரேசில் ரெண்டு கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி பெனிஃபிட் ஆகும்னா லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா, பிரிக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இப்போ வந்து ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்தியாவுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அது மாதிரி வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக இருப்பாங்க. டெக்னாலஜி வந்து கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். சவுத் சவுத் கோஆப்ரேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்ல ஒரு அக்ரிமெண்ட். வே ஃபார்வர்டு என்னென்னா develop refining and processing capacity in India. Second, create secure logistic and transport corridors build பண்ணலாம். தேர்ட் வந்து என்வரான்மெண்ட் வந்து சேஃப் கார்ட்ஸும் வந்து என்ஷூர் பண்ணணும். ஜஸ்ட் அக்ரிமெண்ட் இல்லாமல் மினரல்ஸ் வந்து ப்ராப்பராக இது பண்ணி என்வரான்மெண்ட்டும் சேஃப் கார்ட் பண்ணிடணும். எக்ஸாமில் வந்து ஃபோக்கஸாக என்னென்ன கேட்கறது வாய்ப்புன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டிப்ளமேசி, சப்ளை செயின் டைவர்சிஃபிகேஷன், நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்ஸ், இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி இதெல்லாம் கேட்குவாங்க. இந்த டாபிக்ல வந்துட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் இஸ் த ரியோ +20 கான்ஃபரன்ஸ் ஆஃப்டன் மென்ஷன் இன் த நியூஸ்? A. It is United Nations Conference on Sustainable Development. B. It is Ministerial Meeting on World Trade Organization. C. It is Conference of Intergovernmental Panel on Climate Change. D. It is a conference of members of countries Convention on Biodiversity. Correct answer is option A. Second question, with reference to Trans-Pacific Partnership, consider the following statement. It is an agreement among all Pacific Rim countries except China and Russia. It is strategic alliance for purpose of maritime security only. Correct answer is option D. Neither one nor two. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ பார்க்கலாம்.